அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தமிழ் தகுதி தேர்வுக்காக பண்ணாக்கா மேகம் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு தான். இந்த மேகம் அப்படின்ற கவிதை தொகுப்பு நமக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. நியூ தமிழ் புக்கில் இருக்குது. இதில் பண்ணாக்கா இந்த மேகம் அப்படின்ற கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார் அப்படின்னாக்கா நாகூர் ரூமி அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் மேகம் அப்படின்ற கவிதை தொகுப்பை இயற்றியவர். அப்போ பாரதி அந்திவானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வருணிக்கிறார். அப்போ அந்திவானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வருணிப்பவர் யார் அப்படின்னா பாரதி. கொஷின் கேட்கலாம். அந்திவானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வர்ணிப்பவர் பாரதி. அடுத்து மேக சந்தேசம் என்று காளிதாசன் காவியமே இயற்றினார். அப்போ மேக சந்தேசம் என்ற காவியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா காளிதாசன். மேக சந்தேசம் என்னும் காவியத்தை இயற்றியவர் காளிதாசன். அடுத்து முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். அப்போ நாகூர் ரூமியோடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். முகமது ரஃபி. இவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்னா தஞ்சை மாவட்டம். அப்போது நாகூர் ரூமியோடைய இயற்பெயர் முகமது ரஃபி. இவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னா தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். நாகூர் ரூமி 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர். அப்போ நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுதத் தொடங்கினார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். கணையாளி அப்படின்னா கணையாளி இதழில் 80களில் கவிதை எழுதத் தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். நாகூர் ரூமி. அப்போ அடுத்தது நாகூர் ரூமி ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அப்போ நாகூர் ரூமி அப்படின்றவர் பண்ணாக்கா இந்த இலக்கணம் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் எந்த ஆசிரியர் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் ஆசிரியர் அப்படின்னா ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் பண்ண 3 கவிதை தொகுதிகள் வெளியாகி இருக்கு. இவர் எழுதியது ஒன்று பண்ணாக்கா நதியின் கால்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நாகூர் ரூமி. 7வது சுவை என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நாகூர் ரூமி. சொல்லாத சொல் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நாகூர் ரூமி. அப்போ நாகூர் ரூமி மொத்தம் 3 கவிதை தொகுப்புகள் வெளியாகியுள்ளது அவருடைய படைப்பில். ஒன்று நதியின் கால்கள், 2வது 7வது சுவை, 3வது சொல்லாத சொல். அடுத்து லாஸ்ட்டு கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை இயற்றியவர் யார்? கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை இயற்றியவர் யார் அப்படின்னா நாகூர் ரூமி. இப்போ கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை இயற்றியவர் நாகூர் ரூமி. இந்த மாதிரி பண்ணாக்கா சின்ன வீடியோஸ் பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த வீடியோஸ் பண்ணாக்கா ஒரு 3-4 டைம்ஸ் நீங்கள் கேட்டிங்கனாவே இதில் வரக்கூடிய அந்த கொஷினில் பண்ணாக்கா நீங்கள் சரியான மதிப்பெண் வாங்க முடியும். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.